போடியில் சிலிண்டர் பதிவு எண் நிறுத்தம். 13ஆம் தேதி காலை முதல் சிலிண்டர் விநியோகம் செய்யும் அலுவலகங்களில் நேரடியாக குவிந்து வரும் பொதுமக்கள் வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்யும் முறையினால் சாதாரண பட்டன் மொபைல் வைத்திருக்கும் வயதான கிராமத்தினர் பதிவு செய்ய முடியாமல் பரிதவிப்பு. ஈரான் அமெரிக்கா போர் நடந்து வருவதால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. கமர்ஷியல் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது பொதுமக்களுக்கு சிலிண்டர் விநியோகம் மட்டும் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சிலிண்டர் விநியோக புக்கிங் செய்வதற்காக தொலைபேசி எண் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பொதுமக்கள் தற்போது சிலிண்டர் விநியோகம் செய்யும் அலுவலகங்களுக்கு குவிந்து வருகின்றனர். சிலிண்டர் விநியோகம் செய்வதற்கு வாட்ஸ்அப் மூலம் புக்கிங் செய்யும் முறை அமல்படுத்தப்பட்டதாக பொதுமக்களுக்கு அலுவலர்கள் விளக்கம் அளித்து வருகின்ற நிலையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் சாதாரண பட்டன் மொபைல் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள், கிராமப்புறங்களைச் சேர்ந்த முதியவர்கள் புக்கிங் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். சமையல் செய்ய முடியாமலும், வேலைக்கு செல்ல முடியாமலும், சிலிண்டர் புக்கிங் செய்வதற்கு நீண்ட நேரம் காத்திருந்து புக்கிங் செய்ய முடியாமலும் முதியவர்கள் அலுவலகங்கள் முன்பு காத்துள்ளனர். இது குறித்து போடியில் சிலிண்டர் புக்கிங் அலுவலகத்தில் கேட்டபோது போடி நகர்ப்பகுதியில் மட்டும் 35,000 சிலிண்டர் கனெக்ஷன் இருப்பதாகவும், கடந்த 8ஆம் தேதி வரை தங்களுக்கு கம்பெனியிலிருந்து சிலிண்டர் விநியோகம் வழக்கம் போல் இருந்ததாகவும், கடந்த 3 நாட்களாக சிலிண்டர் விநியோகம் இல்லாத காரணத்தினால் கமர்ஷியல் விநியோகம் நிறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு மட்டும் வீட்டு சமையல் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருப்பவர்கள் மட்டுமே புக் செய்யும் முறை இருப்பதாகவும், சாதாரண மொபைல் வைத்திருப்பவர்களுக்கான புக்கிங் செயலி இதுவரை இண்டேன் கம்பெனி வழங்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், தங்களது வேலைகளை விட்டுவிட்டு சமையல் செய்யாமல் சிலிண்டர் புக்கிங் செய்வதற்காக காத்திருப்பதாகவும், ஏழை பாமர மக்கள், வயதானவர்கள் எளிதில் புக் செய்யும் வகையில் தீர்வு காண வேண்டும் என்றும், மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான சமையல் எரிவாயு பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல. இதனை உணர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்.